ஒரு தாய் தன்னுடைய மகன் கோபித்து விட்டு அவன் தூர தேசத்துக்கு செல்லுகிறான். இந்த தாய் மிகவும் மன வருத்தத்திலே காணப்படுகிறார்கள். ஒவ்வொரு நாளும் இந்த மகனுக்காக அவர்கள் காத்து கொண்டு இருக்கிறார்கள். ராத்திரி வேளையிலே அவர்கள் தூங்க செல்லுகிறதான போது தன்னுடைய வீட்டினுடையதான அந்த லைட்டை ஆன் செய்து விட்டு தூங்குவார்கள். என்னுடைய மகன் ஒருவேளை வந்து விடுவான், என்னுடைய மகன் இன்றைக்கு வந்து விடுவான் என்கிறத நம்பிக்கையிலே அவனுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். பல மாதங்கள் பல வருடங்கள் ஆகிறது, இந்த மகன் திரும்பி வரவில்லை. ஆனாலும் ஒவ்வொரு நாளும் இந்த விளக்கு அணையாத படிக்க அந்த லைட்டை அவர்கள் ஆன் செய்து விட்டே அவர்கள் தூங்கிக் கொண்டு அவர்கள் காத்து கொண்டிருப்பார்கள். ஒரு நாள் பல வருடங்கள் ஆனதுக்கு அப்புறமாக தன்னுடைய மகன் திரும்பி வருகிறான். மகன் திரும்பி வருகிறதான அந்த சத்தத்தை கேட்டதான போது இந்த தாய் மிகவும் ஆனந்த களிப்பிலே அவர்கள் காணப்படுகிறார்கள். அவனை முத்தம் செய்து கட்டி அணைத்து அவனை சேர்த்து கொள்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் அவர் வெளிச்சத்தை நம்மை விட்டு ஓயாத படிக்கு நம்மோடு கூட அந்த வெளிச்சத்தை அவர் காண்பிக்கிறவராக இருக்கிறார். நமக்காக அவர் காத்து கொண்டிருக்கிறதான தேவனாக காணப்படுகிறார். ஆனா இன்றைக்கு கேள்வி என்னவென்று சொன்னால், நீங்களும் நானும் அவரிடத்திலே அந்த வெளிச்சத்திலே கடந்து வருகிறதற்கு ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கிறோமா? உண்மைதான், பல நேரங்களிலே நாம் அவரை விட்டு விலகி இருப்போம். பல நேரங்களில் அவருக்கு நாம் கீழ்ப்படியாமல் சென்றிருப்போம். பல நேரங்களிலே அவருக்கு விரோதமாக எழும்பி இருப்போம். ஆனாலும் அவர் நம்மை விட்டு கொடுக்கவில்லை, நம்மை விட்டு விலகவில்லை. மாறாக அவர் நமக்காக காத்து கொண்டிருக்கிறவராக காணப்படுகிறார். சில நேரங்களிலே மனிதர்கள் நம்மை விட்டு விலகி சென்றிருக்கலாம், மனிதர்கள் நம்மை விட்டு ஒதுக்கி இருக்கலாம், மனிதர்கள் நமக்காக எதிராக எழும்பி இருக்கலாம். ஆனால் இந்த தேவன் அவர் நமக்காக எதிராக எழும்பாமல் நமக்காக காத்து கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். ஏன்? நாம் பாவிகளாக இருக்கும் போதே, பாவிகள் என்று சொல்லி அறிந்ததான போதே அவர் நம்மை நேசித்தவராக இருக்கிறார். அவர் நம்மை விட்டு கொடுக்காதவராக இருக்கிறார். இரண்டாவதாக பார்க்கும்போது, நாம் அவரை விட்டு வீழ்ந்ததான போதும், அவரை கைவிட்டதான போதும் அவர் நம்மை விட்டு கொடுக்காத தேவனாக இருக்கிறார். பேதுருடையதான வாழ்க்கையை பார்க்கும்போது, பேதுரு இயேசுவுக்கு மிகவும் நெருங்கினதான ஒரு சீஷன், இயேசுவை மிகவும் நேசித்ததான ஒரு சீஷன். ஆனால் இயேசுவை மறுதலித்ததான ஒரு சீஷனாகவும் அவர் காணப்படுகிறார். இயேசுவை மறுதலித்ததான போது இயேசு பேதுருவை விட்டு விலகவில்லை, இயேசு பேதுருவை கடிந்து கொள்ளவில்லை. மாறாக அவரை நேசித்து அவரிடத்தில் சொல்லுகிற, என்னுடைய ஆடுகளை, என்னுடைய மந்தைகளை மேய்ப்பாயாக என்று சொல்லி. பிரியமானவர்கள், உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் பிறரால் கைவிடப்பட்டதான சூழ்நிலை இருக்கிறதா? பிறர் உங்களை வெறுத்து ஒதுக்கிறதான சூழ்நிலை இருக்கிறதா? நீங்கள் கீழே விழுகிறதான போது உங்களை பார்த்து நகைத்தவர்கள் இருக்கிறார்களா? மீகா 7:8 சொல்லுகிறது, என் சத்துருவே, எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்க மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன். அவர் என்னை வெளிச்சத்தில் கொண்டு வருவார். அவருடைய நீதியை நான் பார்ப்பேன். ஆம் பிரியமானவர்களே, தேவன் அவர் நீதியை சரி கட்டுகிறவர், அவருடைய வெளிச்சத்தை நம் மீது காண்பிக்கிறவர். ஆம், நாம் அவருக்கு எதிராக எழும்பி இருப்போம். ஆனாலும் அவர் நம்முடைய பிள்ளைகளை காப்பாற்றுகிறவர், தூக்கி விடுகிறவராக இருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் செய்யாத தவறுக்காக பலவிதமான சூழ்நிலைகளிலே உங்களுக்கு வேண்டியவர்கள், நெருங்கியவர்கள் உங்கள் மீது பழி சுமத்தி இருக்கலாம், தேவையில்லாத வார்த்தைகளால் பேசி இருக்கலாம். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் விழுந்தீர்கள் என்று நினைத்ததான் அந்த நேரத்திலே கர்த்தர் உங்களை தூக்கி எடுக்கிறவராக இருக்கிறார். பல நேரங்களில் என்னுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்டதான அவமானங்கள், பழி சுமத்ததான நிலைகள் வந்திருக்கிறது. ஆனால் கர்த்தர் ஒன்றுக்கும் ஒப்பு கொடுக்கவில்லை. இன்றைக்கும் அவர் அவருக்காக வாழ உதவி செய்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அப்படிப்பட்ட நிலைகளிலே கடந்து சென்றிருக்கிறீர்கள் என்று சொன்னால், இந்த தேவன் உங்களை விட்டு விலக மாட்டார், உங்களை கைவிட மாட்டார். உங்களை தூக்கி நிறுத்தி அவர் எழும்பி பிரகாசிக்க செய்வார். எந்த சத்துரு நீங்கள் வீழ்ந்தீர்கள் என்று சொல்லி நகைத்தார்களோ, அந்த இடத்திலே அவர்களுக்கு முன்பதாக அவர் பந்தியை ஆயத்தப்படுத்துகிறதான தேவனாக காணப்படுகிறார்.